ஹலோ மக்களே! சிவாயில செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ஆயில்ய சிவாவுக்கு கபிலன் தான் அன்னைக்கு நம்ம சிவாவோட உயிர எடுக்கிறதுக்கு பாம் வச்சது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதே சமயத்தில எப்படியாவது உதய பெருமாள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலியும் சிவாவும் சேர்ந்து ஒரு தடயத்த கண்டுபிடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில உதய பெருமாளுக்கு மேல எந்த தப்பும் இல்ல. இளங்கோ ஒரு கட்டத்தில மாட்றாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஆயிலியும் சிவாவும் கபிலனை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. கபிலன் கிட்ட வந்து என்ன தைரியம் இருந்தா அன்னைக்கு சிவாவை போட்டு தள்ளதுக்கு பார்த்துருப்ப, நீ தானே சிவாவுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலியும் கபிலன் கிட்ட கேட்கும்போது, கபிலனும் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு விசாரிக்கும் போது ஆயிலியும், நடிக்காதடா, உன்னை பத்தின எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அன்னைக்கு பார்ட்டியில வச்சு சிவாவுக்கு அந்த கொரியர் வந்தது ஒன்னால தான் அப்படின்னு சொல்லும்போது, அதை இப்போ கேட்டுட்டு இருந்த கபிலனும், அதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அயலியும், அந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே நாங்கள் திரட்டிட்டோம்டா, எங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த கொரியர் தந்த பையனே சொல்லிட்டான் நீ தான் அதை செய்தன்னு. உடனே கபிலனுக்கு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு தெரியாமல் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அயலியும், கண்டிப்பாக உனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு உனக்கு தெரியும், அதனால தானே ரொம்பவே பதட்டப்பட்டு சிவாவோட உயிரை எடுக்க பார்த்தா அப்படி சொல்லும்போது கபிலனும், என்னது இது, நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க, அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை, எப்படி இருந்தாலும் சிவா இந்த வீட்டோட வாரிசு ஆக முடியாது அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட அயலியும், இல்ல உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லும்போது கபிலனும் ஒரு கட்டத்துல, அதுக்கு என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கு, எந்த ஆதாரத்தையும் உங்களால நிரூபிக்கவே முடியாது, கண்டிப்பா சிவாவை இந்த வீட்டு வாரிசா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம சிவாவும், என்ன சொல்ற நீ, எப்படி இருந்தாலுமே அன்னைக்கு கடவுளே சொல்லிட்டாங்க நான் தான் உதய பெருமாளோட வாரிசுன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்றேன்னு சொல்லும்போது கபிலனும் ஒரு கட்டத்துல என்னதான் இருந்தாலும் நீ அனாதடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு பயங்கர டென்ஷனான நம்ம சிவாவும் கபிலனை பார்த்தா அப்படியே சட்டையை பிடிச்சு, யாரை பார்த்துட்டு அனாதன்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது அயலி அதை தடுத்து நிறுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையுமே நான் செல்வனாகி மறைஞ்சிருந்து கேட்டுறாங்க. அப்போ இவங்க சொல்றது எல்லாமே நிஜமாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு செல்வனாகி அந்த இடத்துல வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம அயலியும் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கபிலனை தடுத்து நிறுத்தி செல்வனாகியும், என்ன கபிலா இங்கே நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது கபிலன் அமைதியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் பேசுகிறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அப்போ இந்த சிவா சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, உனக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரியுமா கபிலா அப்படி கேட்கும்போது கபிலனும், நீ வேறம்மா, அவன் ஏதோ எதர்ச்சியாக சும்மா சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் நீ விசாரித்து கேட்டுட்டு இருக்காத அப்படி சொல்லும்போது செல்வனாகியும், நடக்கிறது எதுவுமே சரியில்லை, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புரிய ஆரம்பிக்குது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, அதனால தான் இத்தனை நாளாக உங்கள் அப்பாவும் இந்த சிவாவை வெளியில் துரத்தாமல் இருந்துட்டுருக்காங்க, எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் கபிலா, உனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லும்போது கபிலனும், நீ இதெல்லாம் நினச்சி குழப்பிக்காதுங்கம்மா, கண்டிப்பாக இவங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும், யாருடா இப்படி சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக நான் எல்லாம் உண்மையை நிரூபிச்சே அவன், என்னோட விஷயத்தில் நீ இனிமேல் தலையிட்டேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை சரியா மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்திராணி அந்த இடத்துல வர்றாங்க. இந்திராணிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அயலிக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கபிலனும் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும், அக்காவுக்கு மட்டும் இந்த உண்மை இவங்க சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நான் தான் சிவாவை போட்டு தள்ளதுக்காண்டி இப்படி ஒரு பாம்பு வச்சேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அக்காவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே சொல்லிட்டு கபிலனும் மனசுல யோசிக்கும் போது அயலி கிட்ட நம்ம இந்திராணி கேட்குறாங்க. அயலியும் இல்லைன்னு சும்மா தான் பேசிட்டு இருந்தா அப்படியே சமாளிச்சாலும் நம்ம இந்திராணி விடுற மாதிரி இல்லை, இங்கே நடக்கிறத பார்த்தா எல்லாமே எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது, நீ ஏதோ ஒரு விஷயத்த எங்கிட்ட இருந்து மறைக்கிற அயலி, என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது நம்ம அயலியும் ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லிடுறாங்க. இந்திராணிக்கு எல்லாமே தெரிய வருது. கபிலனா அப்படியே வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன கபிலா, இப்படி ஒரு காரியத்தை நம்ம குடும்பத்தை சேர்ந்த நீ எப்படி பண்ணுவ, இது நம்ம செங்கோட்டை வேலன் குடும்பத்தில் யாருமே இப்படியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன்ட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் இப்படியாடா உன்னை வளர்த்தேன், கண்டிப்பாக இந்த வன்மை எல்லாம் உனக்கு எப்படிடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை எதிர்த்து நம்ம இந்திராணி கேட்குறாங்க. அதே சமயத்தில் சிவாவுக்கு இந்திராணி ஆதரவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம்.
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செல்வனாகி, "என்ன இந்திரா என் கண்ணு முன்னாடி என்னோட பையனை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? இத்தன நாளா பொறுமையா இருந்தேன்னு சொல்லிட்டு, இனியும் பொறுத்து இருப்பேன்னு சொல்லிட்டு நீ யோசிக்காத. அது மட்டும் இல்லாம இந்த சிவாவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க" அப்படின்னு செல்வனாகி கேட்கும்போது, இந்திராணியும், "என்ன சித்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? தப்பு எல்லாமே கபிலனுக்கு மேல தானே இருக்கு. தப்பு யாருக்கு மேல இருந்தாலுமே அத கேட்கறது என்னோட உரிமை தானே. அது மட்டும் இல்லாம என்னோட தம்பிய கண்டிக்க உரிமை எனக்கு இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் கபிலனை கேட்கும்போது, "ரித்திகா விடுற மாதிரி இல்ல. என்னதான் இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி என் புருஷனை நீங்க அவமானப்படுத்துறது சரியே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் இந்திராணியை எதிர்த்து நிக்கிறாங்க. நம்ம இந்திராணியும் சிவா கிட்ட, "நான் கபிலனுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, சிவாவும், "நீங்க என்கிட்ட இந்த மாதிரி மன்னிப்பு கேட்காண்டாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட சொல்றாங்க. அதே சமயத்துல ஆயிலியும் நம்ம சிவா கிட்ட, "அண்ணி எவ்வளோ அவமானப்பட்டு நிக்கிறாங்க இந்த கபிலனால. இந்த கபிலன் பத்தின எல்லா உண்மைகளும் தெரிய வரும்போது எப்படிதான் கஷ்டப்பட போறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. கபிலனை இது வரைக்கும் ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இவன் இப்படியெல்லாம் ஒரு வேலை செய்தான்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, சிவாவும், அதே தான் அயலி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா ரொம்பவே பாவம். இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்திருக்காங்க. இந்த சமயத்துல எப்படிதான் இந்த கபிலனுக்கு இப்படிலாம் பண்றதுக்கு தோணுச்சுன்னே புரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லும்போது அயலியும், இனிமேலாவது நம்ம உஷாரா இருக்கணும். கண்டிப்பா இந்த கபிலன் மறுபடியும் உங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்ய தான் போறான் அப்படி சொல்லும்போது, சிவாவும், "நீ சொல்றது எல்லாமே சரிதான் அயலி. இப்ப வேற இந்த பூஜை முடிஞ்ச பிறகு கண்டிப்பா என் மேல இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாயிட்டே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல செல்வநாயும் கபிலன் கிட்ட வந்து, "கபிலா, நீ இப்படிலாம் செய்திருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ஏன்டா இந்த மாதிரி செய்த? அந்த பாம்னால சிவாவுக்கு மட்டும்தான் ஆபத்து வந்திருக்குமா? இந்த குடும்பத்துக்கே ஆபத்து வந்திருக்கும்ல. ஏன் இப்படியெல்லாம் ஒரு தப்பான செயலை செய்ய பார்த்த கபிலா? அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூட ஆளே இல்லையேடா" அப்படின்னு கேட்கும்போது, கபிலனும், "வேற என்னம்மா என்ன செய்ய சொல்ற? அந்த சிவா தான் எப்பவுமே இந்த வீட்டிலே சொந்தக்காரன் மாதிரி இருந்துட்டு இருக்கானே, அவனை பின்ன விரட்டி எடுக்காண்டாமா? என்னதான் சொன்னாலும் அக்காவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவும் வந்தாலும் சிவாவுக்கு தான் சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னம்மா செய்யறது?" அப்படி சொல்லும்போது, செல்வநாயகி, "நீ எதுக்குமே வருத்தப்படாத கபிலா. என்னைக்கா இருந்தாலும் அப்பா வந்த உடனே சிவாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம்" அப்படிங்கிற மாதிரி செல்வநாயகி கபிலன் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட, எப்படியாவது அப்பாவை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நிரூபிக்கணும். அப்பாவுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்காதா அப்படி சொல்லிட்டு நம்ம அயலி கிட்ட கேட்குறாங்க. அயலியும் நம்ம சிவா கிட்ட, "நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். அப்ப அன்னைக்கு பாம் வச்சது கண்டிப்பா மினிஸ்டர் இல்ல. அப்ப இந்த கபிலன் தான் நமக்கு தெரிய வந்துச்சு. கண்டிப்பா இந்த விஷயத்துல மினிஸ்டர் எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்லாம நம்ம மாமாக்கு மேல இப்படி ஒரு பழிய போட்டது யாரு? மினிஸ்டரோட பையன் தானே. அப்போ அந்த இளங்கோக்கும் மினிஸ்டருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்குமோ?" அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும், "நீ சொல்றது எல்லாமே சரிதான் அயலி. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள நடந்துச்சு. நம்ம அப்பா மேல எல்லா பழியும் போட்டிருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம சிவாவும் அயலியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இளங்கோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாமே நம்ம சிவா அயலிக்கு தெரிய வருது. அதே சமயத்துல கோர்ட்ல நம்ம உதய பெருமாளுக்கு மேல எந்த தப்புமே இல்லை, இளங்கோ தான் குற்றவாளி சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.